நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக என்ட்ரி லெவல் எடுக்கலாம். என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அக்யூரஸியாக தரோம். 100% அக்யூரஸி. நம்ம ப்ரொடிக்ஷனில் ஒரு நாள் கூட மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் வந்து அக்யூரஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பயன்படுத்தி நீங்கள் லிங்க் டிமார்ட் அக்கௌண்ட் யாருக்காவது ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்தி ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், தான் இந்த 4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து எதாவது ஒன்றில் லிங்க்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம். அதே மாதிரி எஸ்ஐபி போனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் டைம், லாங் டைமுக்கான ஒரு சில டேட்டாஸும் நான் வந்து சொல்லுவேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பற்றியும் டேட்டாஸ் அப் டு டேட் நான் சொல்லுவேன் டெய்லி. அது என்னோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். இதில் நான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து தந்துட்டுருப்பேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்னால் லெவல் தர முடியல டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூ, சிக்னஸ். ஸோ என்னோடய உடம்பு கொஞ்சம் சரியில்லை. 2 டேஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ சாரி கைஸ். ஸோ ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வரும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இதில் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நிறைய சொல்லுவேன் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, கற்றுக்கோங்க. ட்ரேடிங்கில் அப்போ தான் தொடர்ந்து நம்ம லாங் டைம்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியும். கண்ணை மூடிட்டு பிளைண்டாக எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய இழந்துட்டு இப்போ தான் அதில் மீண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு நான் செஞ்ச தவறுகளை யாரும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 4 தானே. ஓகே, நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் 51,723. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க 723. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் இந்த இடத்துல ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே அதேமாதிரி அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை என்னன்றதை மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்லித்தரது. சீனியர் ட்ரேடர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்களுக்கான வீடியோஸ் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ். அதேமாதிரி அதோட லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன்லேருந்து லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது லெவல். அப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறான்றதை ஸோ ஓப்பன்லேயே சொல்லிட்டான் அவங்களுக்கு. பாருங்கள், வெறும் 57 பாயிண்ட் தான் ஓப்பன்லேருந்து கீழே போயிருக்கான். சரிங்களா? அதுக்கு மேலே பாருங்கள் ஹை எவ்வளோ தூரம் போயிருக்கான். $204 பாயிண்ட் மேலே போயிட்டு ஒரு இது மாதிரி கீழே வந்து ரிவர்சல் ஆகிட்டு பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் முடியலை. கரெக்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட் கேண்டிலோட லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க பாருங்க. கரெக்டாக 672 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை டவுன்ஃபால் தந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிபனாச்சி வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி வந்து ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஹைலேருந்து இந்த செகண்ட் கேண்டில் அதுக்கிட்ட வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு கோல்டன் ரேஷியோ கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த கோல்டன் ரேஷியோ ஃபிபனாச்சி வந்து ஒரு சின்ன ஸ்விங் கிடைச்சாலும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணிவிட்டு ரெட் கலர் அப் சைடில் நமக்கு லெவல் தெரியும்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ரெட் கலராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி போகிறானான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை இது தான். ஸோ அதை பிரேக் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஸோ விக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்து கரெக்டாக அந்த 50% ஆஃப் லெவல் கோல்டன் ரேஷியோ. இதுதான் ஃபிபனாச்சியோட ஒரு பவர்.
அந்த 0.5 லெவலில் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள். ஸோ திரும்பவும் கீழே வந்து 0.618 அந்த லெவலில் வந்து கொஞ்சோண்டு வந்து விக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு 0.5 இந்த 1 2 3 4 5வது கேண்டில் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனவன் இந்த கேண்டிலோட எவ்வளோ இதுன்னு பாருங்கள், எவ்வளோ ப்ரைஸ் போயிருக்குன்னு. இந்த ஒரு கேண்டில் மட்டும் பாருங்கள், 268 பாயிண்ட்ஸ் நண்பர்களே. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாருங்கள், 223 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அப்சைடில் லெவல் வந்து நீங்கள் டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த லெவல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து யாராவது சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். $670 பாயிண்ட்ஸ் நண்பர்களே, 679 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து லோவும் ஹையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்குமே, அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதோட லோலேருந்து ஹை, அந்த இதை ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் முக்கியம், ஃபஸ்ட் கேண்டிலோட லோ முக்கியம். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோலேருந்து எவ்வளோ ஹை போச்சோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் 50% எவ்வளோன்றதை மார்க் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மார்க் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், சரிங்களா? இந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க்கெட் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் நேரம் கன்சல்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் கீழே வந்திருக்கான் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் எவ்வளோ சாலிடாக பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஆடியும் ஒரே கேண்டிலில் எடுத்த மொத்த பாயிண்ட்டும் காலி பண்ணிட்டான் பாருங்கள். இதுதான் வந்து செல்லர்ஸோட பவர். ஸோ பையர்ஸ் டாமினேட் பண்ணால் எப்படி இருக்கும், செல்லர்ஸ் டாமினேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நம்ம வந்து இங்கே 200 ஒரு கேண்டிலில் 260 பாயிண்ட் தான் எடுத்தோம், 230 பாயிண்ட் தான் எடுத்தோம். ஆனால் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்படியே டபுள் 468 பாயிண்ட். இவன் 250னா அவன் 500, அப்படியே டபுளாக அடிக்கிறான் பாருங்கள் ஒரே கேண்டிலில். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் மொத்த கேபிட்டலும் 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதிலெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ஆட தெரில அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த நாளைக்கான மண்டேக்கான லெவல்ஸ் என்னன்றதை போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேலேருந்து கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அந்த லெவலில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மண்டேக்கான லெவல் கிடைக்கும். இதில் வந்து இந்த முக்கியமான இந்த 0.5 0.6 லெவலை மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிங்கன்னா இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் மண்டே வந்து அப் சைடில் போனாங்க அப்படின்னா இந்த லெவல்லாம் முக்கியமாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் நம்பர் நடுவில் ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ வருதுன்னா அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபிபனாச்சியில் ஆக்சுவலாக என்ன வருதோ அந்த லெவலை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன ஸ்விங்லாம் இருக்கோ எல்லா ஸ்விங்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப் சைடு டவுன் சைடு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி இந்த இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஹையை மார்க் பண்ணிங்கன்னா டவுன் சைடில் ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல் கிடைக்கும். இதை மார்க் பண்ணி இதை வந்து வேறு கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே போவான்றதுக்கான இண்டிகேஷன். ஸோ இது டவுன் சைடு லெவல், இது க்ரீனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்விங்கு வந்து லெவல் பெருசாக வரணும் அப்படின்னா ஸ்விங்கு எது வந்து ரீசெண்டாக ஒன் டேயில் எது ஹையஸ்ட்டு ஹை அண்ட் லோவோ அது லோ அண்ட் ஹையோ அதை மார்க் பண்ணுங்கள். ஷார்ட் ரேஞ்சு நாளைக்கு இன்ட்ராடேக்கு மட்டும் ஷார்ட் ரேஞ்சாக கிடைக்கணும் அப்படின்னா ஒயிட் ரேஞ்சாக வேணும்னா
ஸ்விங் பெருசாக இருக்கணும். ஷார்ட் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா ஸ்விங் சின்னதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் லாஸ்ட்டாக முடிஞ்சப்போ என்ன லெவலோ இதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஸ்விங் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த லெவலில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஒரு 0.5 0.6 கோல்டன் லெவல் இது. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய லெவலை மார்க் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க இந்த ஹையை ரெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க இந்த சின்ன லெவலில் வேறு ஏறும் இந்த மாதிரி ஹரிசாண்டல் ரே வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கும் கீழே 1.618. ஸோ இது வந்து சின்ன ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்சாக வேணும்னா நீங்கள் பெரிய ஸ்விங் போனால் ஒயிட் ரேஞ்சாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடரு இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரேஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கணும். 3 மினிட்ஸ், 1 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே வச்சு பார்க்காதீங்க. ஸோ அது வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மல் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். இன்ட்ராடே ஆப்ஷனை பொறுத்தவரையும் 5 மினிட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு, லெவல் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அப்சைட் லெவலும் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஷார்ட் ரேஞ்சு. ஸோ இந்த லெவலில் வந்து இங்கே லோ மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லெவல் கிடைக்கும். இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரெட் கலர். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனால் அப்படின்னா இல்லை ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணி மேலே போனால் உங்களுக்கு அப் சைடில் இன்னொரு கொஞ்சம் லெவல் கிடைக்கும். இதுவும் வந்து இந்த 1.0 லெவல் இது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. $1.618. இது வந்து ஷார்ட் ரேஞ்சு அப்சைட் லெவல். சரிங்களா? ஒயிட் ரேஞ்ச் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக வந்து ஒரு லைனை வந்து ஹரிசாண்டலாக லென்த்தாகவும் இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ட்ரே வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தெரியாதவங்க பிகினர்ஸ்க்காக நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து அப்கமிங் டேஸில் நாளைக்கு இல்லைனாலும் மண்டே இல்லைனாலும் டியூஸ்டே, வெட்னஸ்டே கூட இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒன் டே ரேஞ்சில் உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கல, ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒன் டே பிஃபோர் யார் ஹை லோ இருக்காங்களோ அந்த லெவலே நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். பாருங்கள், இந்த ஃபிபனாச்சி லெவலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டே பிஃபோர் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான், ஸோ அதை வச்சும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணலாம். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதோட ஹையும் லோவும் மார்க் பண்ணினா அது ஒரு லெவல் கிடைக்கும். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த 50% லெவல் வந்து இந்த லெவல். ஸோ இந்த லெவலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுலேருந்து லெவல் வந்து கரெக்டாக இங்கே லோ ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூட இருக்கக்கூடிய ஒரு சில லெவல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜோனில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு 3ஆம் தேதி லெவலில் ஃபஸ்ட் கேண்டிலோட லோலேருந்து இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டிலோட அந்த க்ளோஸை வந்து இங்கே மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல் கிடைக்கும். அந்த லெவலில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட அந்த ஒவ்வொரு லெவலும் பாருங்கள், இன்றைய மார்க்கெட்டுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக 1.618 லெவல் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கீழே விழுந்து சஸ்டெயின் ஆகிருக்கும். 2.618 லெவல் கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் முந்தானத்தை க்ளோஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட திரும்ப அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அந்த ஜோனில் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கே பாருங்கள் 3.618. ஸோ இந்த லெவலையும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான்.
இங்கே பாருங்கள் 4.61 4.236 இந்த லெவல்லையும் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்க பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ஃபிபனாச்சி லெவலை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லெவல் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா நண்பர்களே? அதனால் நம்ம இந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் எங்கெல்லாம் இந்த மாதிரி சேனல் வரைகிறோமோ அதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணாதீங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த 1.618 2.618 அந்த லெவல் மட்டும் நீங்கள் வந்து மாற்றி வரைஞ்சிக்கோங்க. மற்றபடி இந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் எப்போவுமே நீங்கள் வந்து ரைஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எப்போவாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் வந்து திரும்பவும் கீழே இறங்கிட்டு திரும்பவும் மேலே போகும்போது அப் ட்ரெண்டில் போகும்போது ஸோ அந்த மாதிரி ஜோனில் இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து அதோட இம்பேக்ட் என்ன, அதுக்கு தான் கலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா கலர் கோடிங் வந்து ரெட்டில் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும், ரிவர்சல் அடிப்பான் தெரிஞ்சுக்குவோம். அதுவே க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா கீழே அந்த இடத்துக்கிட்ட இல்லை எல்லோ கலரில் இருக்குன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கலர்ஸ் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? ஸோ இதுதான் வந்து நமக்கு திங்கட்கிழமைக்கான லெவல். சரிங்களா? ஃபிபனாச்சி லெவல் அதை நாங்கள் டைப் பண்ணுங்க. மண்டே 7th சரிங்களா? மண்டேக்கான ஃபிபனாச்சி லெவல்ஸு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இது வந்து அப் சைட் லெவல் அண்ட் டவுன் சைட் லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முந்தானத்துக்கு வந்து கீழே வந்து 2ஆம் தேதி வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்தான். சரிங்களா? 2ஆம் தேதி 3ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸோ இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணலை. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருந்தாலும் திரும்பவும் வருவான். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை மேலே வருவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கேப் ஃபில்லிங். ஸோ இந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து திரும்ப இந்த லெவலில் முடிச்சுட்டு இங்கே வரும்போது அதாவது 52,500க்கு மேலே வரும்போது மார்க்கெட் வந்து குயிக்காக வந்து 52,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. சரிங்களா நண்பர்களே? பார்த்தீங்கன்னா இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது இந்த இடம் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிருப்பான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 51,608லேருந்து இந்த லெவல் 51,353. ஸோ இந்த லெவல் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ். கீழே இங்கே மார்க் பண்ண லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி ஷார்ட் ரேஞ்ச் டவுன் சைட் லெவல். நம்ம ஃபிபனாச்சி வந்து ரீசெண்டாக வந்து கீழே வந்து முடிஞ்ச அந்த ரேஞ்சை வச்சு நான் கால்குலேட் பண்ணி போட்ட லெவல் வந்து ஃபிபனாச்சி ஷார்ட் ரேஞ்ச் லெவல். சரிங்களா? ஒயிட் ரேஞ்ச் லெவல் கீழே இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒயிட் ரேஞ்ச் 50 மினிட்ஸ் சார்ட்டில் இங்கே இன்றைய மார்க்கெட் வந்து ஓப்பன் டு ஹை அந்த ஹை லெவல் வச்சிங்க அப்படின்னா டவுன் சைட் லெவல் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ப்ரீமியம் கால்குலேஷன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் லெவல். ஸோ 51,900 காலர் புட் அதோட என்ட்ரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 381, டார்கெட் லெவல் 400 422 478 582 639 729 ப்ளஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா போனஸ் லெவல் உங்களுக்கு. சரிங்களா? அதோட சப்போர்ட் லெவல் 51,800க்கும் காலர் புட். ஸோ யார் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ இந்த என்ட்ரி ப்ரைஸை இதுதான் பிஇபி லெவலு. ஸோ அது சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்சைட் லெவல் அதோட சப்போர்ட் லெவலில் இங்கே இருக்குது. அதே மாதிரி 51,700 கால் ஆர் புட், 51,600 கால் ஆர் புட், 51,500 கால் ஆர் புட் என்ட்ரி லெவல் சப்போர்ட் அண்ட் டார்கெட் லெவல், 51,400 கால் ஆர் புட் என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் லெவல், 51,300 கால் ஆர் புட் சப்போர்ட் லெவல். I forgot to support level 51,300. I will write now. So this is the
51,300 support level, guys. Okay guys, this is very important level for coming Monday. So the 51,900 call or put, so which one is sustaining the our entry level 381, that side market will be go up to the bonus level, guys. Okay guys, get ready for Monday. So good luck guys, see you on Monday, take care.